முன்னிலையேற்றுள்ள கழகத்தினுடைய பொருளாளர் இதுவரையில் பொருளாளர் புரிந்து கொண்டால் சரி, புரியாவிட்டால் பரவாயில்லை. புரிந்து கொண்டு இந்த மாபெரும் விழா பெருவெளியில் என்று வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து வரவேற்பு அளித்துள்ள கழகத்தினுடைய பல்வேறு அழைப்புகளின் செயலாளர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தம்பி தளபதி ஸ்டாலின் அவர்களும் முதன்மை செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களும் நீண்ட நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிவு பொலிவு பெற வேண்டிய வளர்ச்சி, பெற்றுள்ள வளர்ச்சி இவற்றை பற்றியெல்லாம் நீண்ட நேரம் உரையாற்றியிருக்கிறார்கள். நான் அதிக உரையாற்றி உங்களுடைய பொறுவை சோதிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த கடலோர மக்கள் திரளில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லாவிட்டால் பார்ப்பார் கருணாநிதிக்கு அவரை இங்கே வெளியிட்ட கருத்துக்களுக்கு ஒப்புதல் இல்லை போலும் என்று விசேஷமாக விகாரமாக சிந்து முடிகின்ற பாணியில் பேசத் தொடங்குவார்கள், எழுத தொடங்குவார்கள். ஆகவே நான் இந்த விழாவில் பங்கு பெற்றதிலும் பங்கு பெற்றுள்ள என்னுடைய அறுவை தம்பிமார்களை பாராட்டுவதிலும் ஒருமித்த கருத்தோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த கூட்டம் தொடங்குகிற நேரத்தில் நான் புதிதாக எழுதுகின்ற படத்தினுடைய
விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு படத்திற்கு கதை வசனம் எழுதி காசு சம்பாதிப்பதற்காக அல்ல. நான் என்னே சொல்ல பல்லாண்டுகளாக எழுதுகின்ற படங்கள் எல்லாமே எழுச்சி ஊட்டுவதாக தாய் தமிழகத்துக்கு தளர்ந்தோள் திருந்துகின்ற வீரத்தை தழுவுவதற்காக எழுதப்பட்ட படங்கள் தான் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். பூம்புகாரை தந்திருக்கிறேன். பராசக்தியை வழங்கியிருக்கிறேன். அதனால் என்ன கருத்துக்கள் எடுத்து ஆளப்பட்டதோ அந்த கருத்துக்கள் அடக்கிய சில படங்களிலே அண்ணாவின் கொள்கைகளை, பெரியாரின் தத்துவங்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணங்களை நம்முடைய வலிவுக்கு ஏற்ப, பொலிவுக்கு ஏற்ப எடுத்து சொல்லி இந்த கழகத்தை படத்துறையின் மூலமாகவும் கலைத்துறையின் மூலமாக வளர்ப்பதற்கு முயற்சிப்பதில் என்ன தவறு என்று கேட்டு என்னை பின்பற்றி மன்னிக்க வேண்டும். என்னை பின்பற்றி அல்ல, அறிஞர் அண்ணா அவர்களை பின்பற்றி என்னை போன்றவர்கள் இது போன்ற துறைகளிலே ஈடுபட்ட காரணத்தால் தான் இன்றைய தினம் வளமான வலிமையான ஒரு இயக்கத்தை நாம் காண முடிந்தது. அந்த இயக்கத்துடைய வளர்ச்சி நன்மையிலும் முடிந்தது, சில நேரங்களில் தீமையாகவும் விளைந்தது. அந்த தீமையை என்ன என்பதை வாங்கி விளக்கி ஒரு நல்ல விழாவில் மகிழ்த்தக்க அளவிலே நாம் எல்லாம் மாநாடு ஓர குடியிருக்கிற ஒரு விழாவில் மாசு ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த மாசு மருகெல்லாம் தூசு போல நம்மால் பாவிக்கப்படும், நம்மால் விரட்டி அடிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய தினம் நாம் நம்முடைய கலைத்துறை பணிகளையும் லட்சிய பணிகளையும் ஒன்றாக கருதி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பணிக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு ஆதரவு தர கடமைப்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள், குறிப்பாக அன்பழகரை போன்றவர்கள் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற எப்பாடு பெற்றிருப்பார்கள் என்பதை எல்லாரும் எண்ணி பார்க்கிறேன். இன்று மாலையிலே 5 நேரத்திலே என்னை அழைத்து வந்து இந்த இடத்தை காட்டிய
தம்பி அன்பழகன் இதோ வாழலாம், இதுதான் முரசொலி நூலகம், இதுதான் திராவிட நாடு அலுவலகம், இதுதான் திமுக அலுவலகம் என்று ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய கைத்தலம் கைவண்ணம் இவைகளால் விளைந்த எழுச்சிமிகு திருவுருவங்களை மேடைகளை அந்த மேடைகளை அலங்கரித்த அற்புதங்களை எல்லாம் எனக்கு விளக்கியிருக்கிறார்கள். நான் அவர்களிடத்திலே எதிர்பார்ப்பது, இன்னும் சொல்ல போனால் அன்பழகனை போன்றவர்களிடத்திலே எதிர்பார்ப்பது, நீ இன்றைக்கு என்னை அழைத்து வந்து இதுதான் நான் அமைக்கின்ற மேடை, இதுதான் இந்த மேடையிலே வைக்கப் போகின்ற படம், கட்டிடம், உருவகம் இவை என்று சொல்வதை காட்டிலும் நான் எப்போது எழுவேன் என்றால், இதோ பாருங்கள் பட்டியலை. இந்த பட்டியல் இந்த தேர்தலிலே நான் பெற்றுள்ள வெற்றிக்கு கிடைத்துள்ள சன்மானம் என்று ஒரு 15 அல்லது 20 சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்பழகனை போன்றவர்கள் காட்டுவார்களே, ஆனால் நான் அவர்களை அரவணைத்து கட்டி அணைத்து கைகுலுக்கி கலந்தழுவி மகிழ்ச்சி அடைவேன். அந்த மகிழ்ச்சியை எனக்கு அன்பழகனை போன்ற தம்பிமார்கள் சென்னை போன்ற இடங்களிலே அல்ல, தமிழகம் முழுதும் உள்ள மாநகரங்களில் தருவார்களே, ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இழை எதுவுமே இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே என்னுடைய அருமை தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்று கனவுகள் அல்ல, உள்ளபடியே அவர் இப்படிப்பட்ட சித்திரமாக சீரையாக அவர் இந்த இயக்கத்திலே தொண்டாற்றுவார், அவருடைய குறுக்க இருக்கின்ற எத்தகைகள் என்றெல்லாம் என் மனக்கள் முன்னால் தெரிந்தபோது நான் எண்ணிக்கொண்டேன். 90 வயது எனக்கு இப்போது சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை. என்னுடைய துணையார் இருக்கிற காரணத்தால் வயதை இப்போது சொல்வது சரியல்ல. 90 வயது. இந்த 90 வயதுக்குள் நாங்கள் கண்ட நான் என்று தொடங்கி நாங்கள் என்று விரிவுத்துறைத்ததற்கு காரணம், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு உறுப்பினராக இருந்து தஞ்சை மாவட்டத்திலே ஒரு பகுதி செயலாளராக விளங்கி, அதற்கு பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவே ஆகியிருக்கிறேன் என்றால் இத்தனை கட்ட வளர்ச்சிகள் எனக்கு என்பதை எண்ணி பார்க்கிறேன். அத்தகைய வளர்ச்சிகளையும் நம்முடைய தம்பிகள் பெற வேண்டும் என்பதிலே நான் எவ்வளவு
ஆர்வமுடையவராக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்டாலின் ஆனாலும் தம்பி துரைமுருகன் ஆனாலும் வேறுடைய நண்பர்களானாலும் அவர்களெல்லாம் நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கு உரியவர்கள். அந்த வாழ்த்துக்குரிய தகுதியாளர்களை இன்றைக்கு நாம் பாராட்டுகிற கடலை உணர்வோடு அவர்களுக்கு சொல்லுவேன், மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். எப்படி இருந்தார்கள்? கருணாநிதி எப்படி இருந்தால்? ஒரு காலத்திலே திருக்குவளை கிராமத்தில் மாணவர்களை கொண்டு கல்லூரியிலே படிப்பதற்கு வழி இல்லாமல் அலைந்து திரிந்து அவதிப்பட்டு பிறகு எப்படியோ படித்து முடித்து பெரியாரை தலைவராக கொண்டு அறிஞர் அண்ணாவை தலை சிறந்த வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டு கருணாநிதி முன்னேற்றம் என்றால் அதை போல நாமும் முன்னேற வேண்டாமா என்று ஒவ்வொரு இளைஞனும், இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் நினைத்தால் போதும். ஒவ்வொரு இளைஞனும் கருணாநிதி ஆகலாம், ஒவ்வொரு இளைஞனும் ஸ்டாலின் ஆகலாம், ஒவ்வொரு இளைஞனும் துரைமுருகன் ஆகலாம், ஒவ்வொரு இளைஞனும் திராவிட முன்னேற்ற கழக தரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எய்துவதற்காக நான் உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்திலே ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே, அரசியல் வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே துறக்க வேண்டியது ஒன்றும் பெரிதான விஷயம் அல்ல. துறக்க வேண்டியது இளைஞர்கள் தங்களுடைய சுயநலத்தை துறக்க வேண்டும். சுயநலத்தை இளைஞர்கள் திறந்து விட்டால் ஒவ்வொரு இளைஞனும் நான் நாடு காக்கின்ற, சமூகத்தை காப்பாற்றுகின்ற, ஜாதி ஒழிந்த, மத பேதமில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த பணியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, மிக சுலபமான காரியம்தான். நான் இன்றைக்கு கூட ஏன் இளைஞர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்றால், என்ன காரணத்திற்காக என்று கேட்டால் ஒன்றை சொல்லுவேன். இன்றைக்கு நீங்கள் வெளியிட்ட, நாளைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிற ராமானுஜர் படம், இந்த ராமானுஜர் படம் நான் எழுதப் போகிறேன் என்று செய்தி இருந்ததும் யார் யார் என்னென்ன திகைப்புக்கு உள்ளானார்கள், என்னென்ன திகைப்புக்கு இடமளித்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்களுக்கு வரலாறுகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது ராமானுஜரை நான் தேடி பிடித்து படமாக்குவதற்காக முன்வரவில்லை. ராமானுஜரை எனக்கு முன்னே என்னுடைய ஆசான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தேடி பிடித்து அவருடைய கதைக்கு அப்பொழுதே வசனம் எழுதினார். அப்படி ஏன் புரட்சி கவிஞர் ராமானுஜரை தேடி அலைந்து அவரை பிடித்து படமாக்கினார் என்றால், அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அவருக்கு கிடைத்த ஒரு கருப்பொருள்
ராமானுஜராகத்தான் அப்பொழுது இருந்தார்கள். ஜாதி இல்லை, மதம் இல்லை, மத உணர்வுகளுக்கு இடமில்லை. எல்லோரும் மனிதர்கள்தான். ஆண்டவன் சிருஷ்டியில் அத்தனை பேரும் சமந்தான். சமத்துவத்திற்கு உள்ள இந்த இடத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று எண்ணிய காரணத்தால் தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் நான் இன்றைக்கும் ஏற்றி போற்றுகின்ற பாராட்டுகின்ற பார்வையிடம் கவிஞர் அவர் ஏன் ராமானுஜரை தேர்ந்தெடுத்தார் அதை என்று கேட்டால் வேறு வழி இல்லை. இவர்களை கொண்டாவது இவர்களுடைய கதைகளை சொல்லியாவது இவர்களுடைய வழியிலே மற்றவர்கள் நடக்க மாட்டார்களா? அப்படி நடந்தால் நாட்டு ஜாதி ஒழியாதா, மதபேதம் ஒழியாதா என்று அப்படி எண்ணிய அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்புத்தான் அப்பொழுது ராமானுஜர் படத்தை வெளியிட பாரதிதாசன் முன்வந்தாரே. அது பாரதிதாசன் பெரிய சிறுதையாத காலம் அல்லவா? அவரை போய் எப்படி ராமானுஜர் படத்தை வெளியிட தொடங்கினார் என்று கேட்பவர்களுக்கு நான் தருகின்ற ஒரே பதில் இந்த பதில்தான். ராமானுஜர் பாரதிதாசனை போல நேரடியாக பொதுப்படையாக கடவுளுடைய தேசத்தை வளர்த்தவர் அல்ல. ஆனால் கடவுளை வைத்து மக்களை பேதப்படுத்துகின்ற மதீயத்தை ஒழிக்க வேண்டும் என்று கருதினார். அப்படி கருதிய அந்த திருமுறவர்களில் பெருங்கவிஞர்களில் ஒருவர்தான் நம்முடைய பாரதிதாசன். பாரதிதாசனை பின்பற்றி நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொள்கைகளை இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தத்துவஞானிகள், அப்படிப்பட்ட பெரும்புலவர்கள், தமிழ் அறிஞர்கள் படத்திலே பார்த்தாலே தெரியும். என்ன ஒரு குறை என்று தமிழ் அறிஞர்களுக்கு ஒரே ஒரு குறை, ஏன் இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லுகின்றவர்கள் அதை சமஸ்கிருதத்தை சொல்ல வேண்டும், தமிழிலே சொன்னால எல்லாருக்கும் புரியாதா? எல்லாருக்கும் புரியக்கூடிய மொழி எங்களுக்கு தமிழ் மொழிதான், அந்த தமிழ் மொழிதான் வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை பரப்புவதற்காகத்தான் ராமானுஜர் வெளியிருந்தார், வந்திருக்கிறார். அவரை பின்பற்றுங்கள் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் ராமானுஜருடைய கருத்தை ஏற்று அவர் வழியில் சமுதாயத்தை சீர்திருத்தி அமைக்க எத்தனை பேர் முன்வருவார்கள் என்று பார்த்தால் மிகச் சிலர் முன்வருவார்கள். அந்த சமுதாய பணியை ஏற்றுக்கொண்டு அந்த சமுதாய பணியை ஏற்பதிலே கிடைக்கின்ற வெற்றியை வைத்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சமத்துவ சமுதாய எல்லோரும் ஒரு குலம், ஒன்றே குலம், ஒருவரே தேவன் என்று உரைக்கின்ற குலம், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த பணியிலே ஈடுபட்டோம். என்ன திடீரென்று கருணாநிதி அவரை பாராட்ட இங்கே அழைத்தால் அவர் பணத்துக்கு பிரச்சாரம் செய்கிறாரே என்று யாராவது சொல்வீர்களேயானால், இது பணத்திற்காக நான் செய்கின்ற பிரச்சாரம் அல்ல, பகுத்தறிவு பரவ வேண்டும் என்பதற்காக நான் எந்த நேரத்திலும் செய்கின்ற பிரச்சாரங்களிலே இதுவும் ஒன்று என்பதற்காகத்தான் இதை சொல்லுகின்றேன். அப்படிப்பட்ட பகுத்தறிவு பிரச்சாரத்தை, அப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த பிரச்சாரத்தை ஜாதி மதமற்ற ஒரு உன்னதமான சமத்துவமாகி தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆரம்பத்திலே அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் மாநில சுயாட்சி கேட்பவர்கள், நாங்கள் மத்திய அரசுக்கு இணக்கமாக இருப்பவர்கள் என்று உரைத்து வெளிவந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு சொல்லுகின்றேன், மத்திய அரசு எங்களை மதித்தால் மதிக்கிற வரையில் நாங்கள் அடங்கி போவோம். ஆனால் நாங்கள் தான் இமயமலையில் இருந்து கன்னியாகுமரி வரையிலே ஆழ பிறந்தவர்கள், நீங்கள் தான் என்று உரைத்தால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய விடுதலை கோஷத்தை எழுப்ப வேண்டியவர்களாக ஆவோம் என்பதை இப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதோ ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இந்த பிரிவினை இழக்க நாங்கள் தயார் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு கிடைக்கின்ற ஆட்களை பயன்படுத்தி கொண்டு அரசியல் நடத்த தமிழகத்திலே யாராவது முன்வர்களானால் அவர்கள் தமிழகத்திலே மாத்திரமல்ல வடநாட்டிலே கூட அவர்களால் தலையெழுத்து அந்த காரியத்தை பற்றியமாக செய்ய முடியாது என்பதை நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கம் தோன்றியது. தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், அவர்களை தொடர்ந்து நடேசனார் கொண்டவர்களால் இந்த இயக்கம் இன்றைக்கு வலுப்பெற்று மண்ணில் நீ மனிதன், மண்ணென்று, புழு என்று, பூச்சி என்று, ஆகவே மனிதனாக நடப்போம், மனிதனாக நாம் நடத்த யார் மறுத்தாலும் அவர்களை எல்லாம் வீழ்த்துவோம் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு, அந்த வீறு கொண்ட தோளோடு நாம் நம்முடைய பிழைகளை ஆற்றிட வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள், உங்களுடைய கையிலே இந்த நாடு இருக்கிறது. கையை விரித்து பார்க்காதீர்கள், உன்னுடைய கையிலே தான் இந்த நாடு இருக்கிறது. இந்த நாடு உங்களுடைய கையிலே இருந்த காரணத்தால் தான் மாணவர் போராட்டங்களில் ஓடி வந்த இந்தி பெண்ணைகள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாளிதல்லவே என்று உரைத்து அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போர்க்குரல் கொடுத்து மாணவர் இயக்கம், திராவிட இயக்கத்தின் இளைஞர் பிரச்சாரம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கும் வரையில் எந்த மொழியும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது, எந்த மொழியாலும் நம்மை தாக்கி அழிக்க முடியாது. அந்த உணர்ச்சியோடு, அந்த வீர சபதத்தோடு நாம் நடைபோட வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றிக்கு வழிகாட்டி
என்று உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அந்த வெற்றி பாதையை வீரர்கள் எவ்வளவு அந்த பாதையை யார் குறுக்கிட்டாலும் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் என்று கூறி இந்த விழா நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரை, கழகத்தினுடைய பிரதிநிதிகளை பாராட்டுவதற்காக மாத்திரமல்ல, அவர்களுடைய பணிகளை மேலும் மும்புறமாக ஆக்கி மேலும் வலிவுள்ளதாக ஆக்கி அவர்களையெல்லாம் தமிழர்கள், நாம் தமிழர்கள், நாம் திராவிடர்கள் என்ற அந்த உணர்வுக்கு அவர்களை எல்லாம் கொண்டு சென்று வளர்வோம், வாழ்ந்து வருவோம் என்று கூறி உங்கள் லட்சத்தை விடைபெறுகிறேன். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்கிற அந்த உணர்வோடு தவறாது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, உழைப்பிற்கு உரியவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய, உறக்கம் தேவைப்படாத கண்களோடு உடன்பிறப்பை மறவாமல் இன்றைக்கு அவர்களை உள்ளத்தில் குடிவைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் 92ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் விழா மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் மாட்சியை பற்றி நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களும் தொடக்கத்திலே நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நானும் அதைத்தான் இந்த நேரத்தில் வழிமொழிகிற நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கவிஞர் மு. மேத்தா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி தன்னுடைய அழகு தமிழில் வர்ணிக்கிற நேரத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். தராசு முள்ளாக, மின்சாரமாக, கிளியாக, கார்க்கியாக, லிங்கனாக, டால்ஸ்டாயாக, வள்ளுவராக, சேயாக, தாயாக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற போது மேலும் குறிப்பிடுகிறார், நீ மலர் அல்ல முள், தகுதிகளை எடை போடக்கூடிய தராசு முள், காலத்தை எடைபடக்கூடிய கடிகார முள், நீ மேலாடை போர்த்தி இருக்கக்கூடிய மின்சாரம், உன் தம்பிகள் செப்பி கம்பிகள், உள்ளே நீதான் ஓடிக்கொண்டிருக்கிறாய், நீ காஞ்சிபுரத்து கிளி, அண்ணா அண்ணா என்று அடிக்கடி அழைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ தாய் படைத்த மேற்கில் கார்க்கி, அடிமைப்பட்டவர்களின் ஆப்ரஹாம் லிங்கன், தாடி வைத்த தாகூர், தமிழில் எழுதும் டால்ஸ்டாய், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளுவர், நீ சிங்கார தமிழ் கேட்டால் சேயாகிறாய், ஒடுக்கப்பட்ட ஊமை மக்களுக்காய் உரையாடும் வாயாகிறாய், தமிழினத்தை தோள்களில் தாங்கும் தாயாகிறாய், நினைத்ததை முடித்த பின் நீ நீயாகிறாய். இதுதான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்று மேத்தா அவர்கள் பல்வேறு கோணங்களில் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவர் தன்னுடைய அழகு தமிழில எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தில் எழுதுகிற போது ஒன்றை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். 5ஆம் வகுப்பு படித்த போது பனகல் அரசரின் புத்தகம்தான் தனக்கு அரசியல் சோடி என்று. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் இங்கே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மாபெரும் தலைவர் தான் அரசியல் அரிச்சுவடி. தந்தை பெரியாருடைய அழுத்த நிறுத்தமான வாதமும்
புதுக்கோட்டை அழகிரிசாமி அவர்களுடைய பேச்சிலே காணப்படக்கூடிய அந்த வீரமும், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அழகு தமிழினுடைய அந்த சொல் ஓவியமும் என்னை கவர்ந்தது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு. ஆனால் என்னையும் உங்களையும் நாம் அனைவரையும் தலைவர் கலைஞர் அவர்கள் முழுமையாக கவர்ந்திருக்கிறார். அதுதான் 100க்கு 100 உண்மை. தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதல்வராக இருந்திருக்கிறார்கள். நான் 5 முறை என்று சொல்லுகிற போது இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சரும் 5 முறை முதல்வராக வந்திருக்கிறார். ஆனால் இவர் 5 முறை எப்படி முதல்வராக வந்தார், அவர் எப்படி 5 முறை முதல்வராக வந்திருக்கிறார் என்கிற அந்த வித்தியாசத்தை நான் அதிகம் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரடியாக முழுமையாக தன்னுடைய ஆட்சியை நடத்தி 5 முறை அதில் சாதனைகளை படைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர் அப்படியா? முதலமைச்சர் பதவி ஏற்பது, பதவி பறிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பதவியிலிருந்து விலகுவது, அதற்கு பிறகு எப்படியோ தீர்ப்பை நீதியை எந்த வகையிலோ அதை வளைத்து அல்லது வாங்கி அதற்கு பிறகு மீண்டும் அந்த பொறுப்பிற்கு வரக்கூடிய நிலையிலே தான் அவர் 5 முறை முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாரே தவிர, ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களைப் போல அந்த வரலாற்றை இனி யாராலும் அடைந்திட முடியாது, அடைவதற்கு எவனும் பிறக்கவும் முடியாது என்பதுதான் நம்முடைய எண்ணம். KR நாராயணன், அப்துல் கலாம், பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி ஆகிய இந்த 5 பேரை ஜனாதிபதியாக வரக்கூடிய இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அம்மையார் இந்திரா காந்தி, VP சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் இவர்களெல்லாம் பிரதமர் பதவியேற்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி அதை அழகு பார்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, பாட்டாளி பெருமக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, அடித்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழினத்து மக்களுக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய திட்டங்களை போல், சாதனைகளை போல் இதுவரையில் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு அவ்வளவு திட்டங்களை இந்த தமிழகத்திற்காக நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பேருந்து நாட்டுடைமை, குடிசை மாற்று வாரியம், கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், இலவச கான்கிரீட் வீடுகள், இந்தியாவிலேயே முதலில் காவலர் ஆணையம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு 31% இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 18% இடஒதுக்கீடு. இந்த சாதனைகள் எல்லாம், இது போன்ற பல்வேறு சாதனைகள் 1969 முதல் 71ஆம் ஆண்டு வரையில அந்த 2 ஆண்டு காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள். அதேபோல் நெய்வேலி நிலக்கரி 2வது சுரங்கத்தினுடைய மின் திட்டம், சிறுதொழில் வளர்ச்சி கழகம், சிப்காட் வளாகங்கள், சேலம் உருக்காலை, இது போன்ற திட்டங்கள் 1971 76ஆம் ஆண்டு வரையில 5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது இந்த தமிழகத்திற்கு நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய திட்டங்கள். அதேபோல் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பெண்களுக்கு பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி திட்டம், விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சார திட்டம், வேலை வாய்ப்பில பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, திருமண உதவி திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி தொகை, மகளிர் சுய உதவி குழு,
காவேரி நடுவர் மன்றம், இது போன்ற பல்வேறு திட்டங்களை 2 ஆண்டில 89 91 ஆண்டு வரையில ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நிறைவேற்றி தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். அதேபோல் உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு 33% வெளிப்படையான புதிய தொழில் கொள்கை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தந்தை பெரியார் பெயரிலே சமத்துவபுரம், டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பெயரில் பல்கலைக்கழகங்கள், சென்னையில டைடல் பூங்கா, குமரியிலே வள்ளுவருக்கு 133 அடி உயரச் சிலை. ஆக இந்த சாதனைகள் எல்லாம் 96 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டு வரையில 5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். அதேபோல் 2006 2011 ஆண்டு வரையில 5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அத்துணை உறுதிமொழிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய முதல்வராக விளங்கியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1 கிலோ அரிசி 1 ரூபாய், மானிய விலையில மளிகை பொருட்கள், 7000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி, தொழில் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரத்து, நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரம், மருத்துவ காப்பீட்டு திட்டம், வருமுன் காக்கக்கூடிய திட்டம், உயிர் காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம், 108 என்கிற ஆம்புலன்ஸ் திட்டம், மீஞ்சூரில நெமிலியில கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவை போற்றக்கூடிய வகையில ஏசியாவிலேயே அமைந்துவிட முடியாத வகையில ஒரு நூல் நிலையம். ஆக இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இவ்வளவு வரிசைப்படுத்தி பட்டியலெடுத்து எடுத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில இதுபோல் ஒரு திட்டத்தை சொல்லக்கூடிய அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த தகுதி இந்த ஆட்சிக்கு உண்டா? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கணக்கு நடக்குது. கணக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கு நாட்டிலே ஒரு கணக்கு ஒரு விதமான கணக்காக போய் கொண்டிருக்கிறது. கணக்கு என்பது எல்லோருக்கும் சமம். எல்லா நிலைகளிலும் எல்லா இடத்திலும் கணக்கு சமமாகத்தான் இருக்கும். இந்த நபருக்கு ஒரு கணக்கு, இந்த மாநிலத்துக்கு ஒரு கணக்குன்னு எங்கும் கணக்குல வித்தியாசம் இருக்காது. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 தான். 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளையை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க கரெக்டா. ஆனால் சமீபத்தில் இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 24 என்று சொன்னால் ஆச்சரியப்படுவோமா, அதிசயப்படுவோமா, வியப்படைவோமா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? 6, 4, 24 என்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அண்ணன் துரைமுருகன் பேசுகிற போது சொன்னாரு, இன்றைக்கு விஞ்ஞான ரீதியில வாட்ஸ்அப் பார்க்கிறோம், பேஸ்புக் பார்க்கிறோம், ட்விட்டர் பார்க்கிறோம், SMS பார்க்கிறோம், எல்லாம் இப்ப கையிலே பார்க்கிறோம். நான் கூட அண்மையில திருவள்ளூரில் மாவட்டத்தில் இருந்த கூட்டத்தில் பேசுகிற போது சுட்டி காட்டின ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நகைச்சுவையான கதை, கணக்கு கதை தான். என்ன கதைனா முயல் கதை. என்ன இந்த முயல் கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜமீன்தார் திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. தன் தோட்டத்தில் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முயல்ல ஒரு முயலை பிடிச்சு அதை அடிச்சு சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும் என்ற ஆசை அவருக்கு வந்திருக்கு. உடனே தன்னுடைய வீட்டு சமையல்காரியை கூப்பிட்டு, அதை ஒரு முயலை பிடிச்சு நீ சமைச்சு கொடு. அந்த சமையல்காரி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு முயலை பிடிச்சு அதை அடிச்சு அதற்கு பிறகு சமைச்சு பரிமாறி இருக்கிறாள். இந்த சமைக்கிற போது அந்த பெண், அந்த சமையல்காரி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதை அந்த முயலை ருசிச்சு பார்க்க, சுவைச்சு பார்க்க ஆசைப்பட்டு இருக்காங்க. உடனே அதுல இருக்கக்கூடிய 4 காலில் ஒரு கால் எடுத்து அந்த சமையல்காரி சாப்பிட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 3 கால். அந்த 3 காலோட அந்த முயலை சமைச்சு அந்த கறியை கொண்டு போய் தன்னுடைய முதலாளிக்கு, அந்த ஜமீன்தாருக்கு பரிமாறுகிறார். பரிமாறுகிற போது அந்த முதலாளி கேட்டார், என்னமா 3 கால் தான் இருக்கு,
மிச்சம் இன்னொரு கால் எங்க? உடனே அவர் சொன்னார், இல்ல இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். இது என்ன நியாயம்? நீ தவறாக சொல்லுகிறாய். இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை கூப்பிட்டு, அவர் பேர் என்னமோ ரங்காவா உன்காவா என்னமோ தெரியல, அவரை கூப்பிட்டு பஞ்சாயத்து போயிருக்காங்க. பஞ்சாயத்து பண்ணவர் சொல்லி, இல்ல இல்ல முயலுக்கு 4 கால் தான் என்று சொல்லி, அதற்கு பிறகு இந்த சமையல்காரி திருட்டு செய்திருக்கிறார், திருடின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து ஒரு தண்டனையும் கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு அந்த பெண் சும்மா விடல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டாம சாமின்னு பேரு, அந்த சாமியை பிடிச்சு அந்த நாட்டாமையை பிடிச்சு பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. அந்த நாட்டாம பஞ்சாயத்து பண்ணிட்டு அவர் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ட்டு. அடுத்த நாள் உண்மை வெளியில் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முயலுக்கு 3 கால் இல்ல 4 கால் தான் என்று வெளியில செய்திகள் வருது. அதற்கு பிறகு எப்படி இந்த தீர்ப்பை தந்தீங்கன்னு கேட்டா ஒரு விளக்கம் வருது, ஒரு கணக்கு வருது. என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா, முயலுக்கு முன்னாடி 2 கால், பின்பக்கத்தில் 2 கால், ஆக 3 கால் தான் கணக்கு வழங்கப்படும். இதுதான் கணக்கு. ஆக இந்த கணக்கு தான் இன்றைக்கு நாட்டில மக்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு அரசியலையும் அசிங்கமாக்கி கொண்டிருக்கிறது, நீதிக்கே வெட்கு தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே நான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் இது, 92ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். எனவே நான் நிறைவாக இந்த விழாவில் கூறிட விரும்புவது, 1976ஆம் ஆண்டு நெருக்கடி நிலையை சந்தித்தோம், ஆட்சியை இழந்தோம், 500க்கும் மேற்பட்டவர்கள் சிறைபிடிக்கப்பட்டோம் மிசா கைதிகளாக. ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அடுத்த வினாடி தலைவர் கலைஞருடைய இல்லத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். முரசொலி மாறன் அவர்களை, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என்று தலைவர் கலைஞரிடத்தில் கேட்கிற போது, என்னுடைய மருமகன் மாறன் வெளியூரில் இருக்கிறார், என்னுடைய மகன் ஸ்டாலின் தேர்தல் கழக பிரச்சாரத்திற்காக போயிருக்கிறான், வந்ததும் நானே அனுப்பி வைக்கிறேன், வந்ததும் உங்களுக்கு தகவல் தருகிறேன் என்று சொல்லி, அதற்கு பிறகு மறுநாள் நான் இல்லத்திற்கு வந்தபோது காவல்துறைக்கு தகவல் சொல்லி அதிகாரிகளை வரவழைத்து, காவல்துறை அதிகாரிகள் கையில இந்த என் மகனை அழைத்து செல்லுங்கள் என்று அழைத்து அந்த அதிகாரிகள் கையிலே ஒப்படைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நான் அதையும் எண்ணி பார்க்கிறேன். அதேபோல் இங்கே உங்களிடத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எளியவனுக்கு இந்த இயக்கத்தில் எத்தனையோ பொறுப்புகள், கிளைக்கழகத்திலிருந்து நான் அடிப்படை அந்த அமைப்பிலிருந்து என்னுடைய பணியை தொடங்கி இருந்தாலும், ஒரு கிளைக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக, பகுதி பிரதிநிதியாக, மாவட்ட பிரதிநிதியாக, பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, அதற்கு பிறகு இளைஞரணியின் செயலாளராக, அதை தொடர்ந்து இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக, இயக்கத்தின் பொருளாளராக, இப்படி இயக்கத்தினுடைய பல பொறுப்புகள். அதே போல ஆட்சி பொறுப்பில் மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய அந்த நிலைகளை பிரதிநிதியாக இருந்து உன் கடமையை ஆற்ற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினராக, இதே சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சர் அந்த பொறுப்பிலையும் உட்கார வைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு பணிகளை இப்படியெல்லாம் ஆற்றிட வேண்டும் என்று அறிவுரைகளை சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிலையாக இருந்தாலும், அது மட்டுமல்ல, ஒரு முறை பத்திரிகை நிருபர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேட்டி எடுக்கிற நேரத்தில் என் பெயரை சொல்லி ஸ்டாலினை பற்றி ஒரே வரியில் உங்களால் எதையேனும் சொல்ல முடியுமா என்று கேட்டபோது ஒரே வரிகளை சொன்னால், ஆனால் 3 வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? ஸ்டாலின் இடத்துல எனக்கு பிடித்தது உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்று சொல்லி அன்றைக்கு என்னை வாழ்த்தி இருக்கிறார். அதையெல்லாம் நான் மிக மிக பெருமையாக கருதி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் விட நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் மடியில் தவழ்ந்த அந்த குழந்தை பருவம் தான் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத பருவமாக, அதுதான் வாழ்வினுடைய வசந்தமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக அந்த உரிமையோடு, அந்த உணர்வோடு ஒரு அறிவிப்பை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன்.
வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதி நாளை மறுநாள் உலகளவில் நடத்தப்படக்கூடிய உலக சுற்றுச்சூழல் தினம். அந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஒரு அறிவிப்பு இளைஞரணியின் சார்பில் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருக்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்கு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டு, ஏன் அதையும் தாண்டி உலக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் நிழலாக, நிழல் தரும் மரமாக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை நினைவு கூர்ந்து அவருடைய 92ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 92 லட்சம் மரக்கன்றுகள் திமுக இளைஞரணியின் சார்பில் உடனே நடப்பட வேண்டும். அந்த பணியை தொடங்குகிற முயற்சியில் உடனடியாக ஈடுபட வேண்டும். கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இளைஞர் எழுச்சி நாளை நடத்துகிற நேரத்தில் அந்த மார்ச் 1ஆம் தேதி தான் உலக அளவில் பாகுபாடு ஒழிப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே அதை அடிப்படையாக வைத்து 1 லட்சம் யூனிட் இரத்த தானம் நம்முடைய இளைஞர்கள் வழங்கிட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நான் பெருமையோடு சொல்லுகிறேன், அந்த அறிவித்த நாளிலிருந்து இந்த நிமிடம் வரையில இதுவரையில 72,000 யூனிட் ரத்தம் தானமாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல இடையூறுகள் அரசின் சார்பில், அரசு மருத்துவமனைகளில் பல இடைஞ்சல்கள், அந்த இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு 72,000 யூனிட்டை இன்றைக்கு நாம் பெற்று தந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் அந்த 1 லட்சம் யூனிட்டை நிச்சயமாக அடையத்தான் போகிறோம். இதற்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டு இந்த பணிகளை ஈடுபட்டு இருக்கக்கூடிய இளைஞரணி நண்பர்களுக்கெல்லாம், அவர்களுக்கு துணை நின்ற கழக அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய தொடர்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் இளைஞரணியின் சார்பில் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், வருகிற ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக இருக்கிற காரணத்தால், ஆக அந்த நாளிலிருந்து தொடங்கி தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை மையமாக வச்சு 92 லட்சம் மரக்கன்றுகளை தமிழகம் முழுவதும் நாம் நட்டோம் என்ற அந்த பெருமையை பெற்றாக வேண்டும். 92 லட்சம் அல்ல, 1 கோடி மரத்தை நட்டிருக்கிறோம் என்ற அந்த பெருமையை விரைவில் நாம் பெற இருக்க வேண்டும். அந்த பெருமை இளைஞரணிக்கு நீங்கள் உருத்தாக்கி தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் செய்திகளை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு அராஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கிரம ஆட்சிக்கு வியூகம் அமைக்க நாம் கிளர்ந்து எழுந்திட வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுரையாக, ஆலோசனைகளாக கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த உறுதிமொழியை ஏற்று இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் ஆட்சிக்கு முட்டை வாங்குவதில் ஒரு ஆண்டிற்கு 97 கோடி ரூபாய் ஊழல், பருப்பு வாங்குவதில் 110 கோடி ரூபாய் ஊழல், லேப்டாப் வாங்குவதிலே ஊழலோ ஊழல், கிரானைட்டில் 16,000 கோடி ரூபாய் ஊழல், தாதுமணல் கொள்ளைகளே 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், மின் வாரியத்தில் 80,000 கோடி ரூபாய் நஷ்டம். அதையெல்லாம் வெட்கக்கேடு என்ன என்று கேட்டீங்கன்னா, அரசு இன்றைக்கு 2 லட்சம் கோடி கடனிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி தத்தளிக்கக்கூடிய இந்த தமிழகத்தை காப்பாற்ற தயாராவோம், புறப்படுவோம். தலைவர் கலைஞர் ஆணையை ஏற்று வீடு நடை போடுவோம். தலைவருடைய 92வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற மகத்தான பாக்கியத்தை எனக்கு வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் அன்பழகன் அவர்களுக்கு நான் மீண்டும் என் நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் அன்பழகன் அவர்கள் ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட விழாக்களை எடுத்து வருகிறார், புதுமையாகவும் செய்து வருகிறார். அவரே இங்கு குறிப்பிட்டார், ஒரு முறை திருக்குவளையில் இருக்கிற வீடு மாறி அமைத்து வடிவமைத்து மேடையை கூட்டம் நடத்தினார். ஒரு முறை கோபாலபுரம் வீட்டை போல் வடிவமைத்து கூட்டம் நடத்தினார். சென்ற முறை அறிவாலயத்தை போல் வடிவமைத்து பாராட்டு கூட்டம் நடத்தினார். இந்த முறை முரசொலி அலுவலகத்தை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் அடுத்த முறை எப்படி போட வேண்டுமானால் இப்பொழுதே நான் அவருக்கு சொல்லுகிறேன்.
தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகம் இருக்கின்ற செஞ்சார்ஜி கோட்டை தான் அடுத்த முறை இங்கே அமைப்பிலே வந்து சேர வேண்டும். அது நிச்சயம் நடக்கும். அன்பழகன் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், அடித்து சொல்லுகிறேன். கொஞ்சம் அழுத்தமானவர்களுக்கு சத்தியம் செய்து சொல்லுகிறேன். நிச்சயமாக அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்வது உறுதி உறுதி என்று இருக்கிறேன். எனவே வடிவமைக்கிற நண்பருக்கு இப்போதே சொல்லி வையுங்கள், செஞ்சார்ஜி கோட்டையை எப்படி அமைப்பது என்பது நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் மெத்த மகிழ்ச்சி. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவருக்கு 42 அல்லது 43வது வயது என்று கருதுகிறேன். நானும் அருமை நண்பர் செல்வம் அவர்களும், எங்களுக்கு நண்பராக இருக்கிற ஆரிஸ் என்கிற ஒரு கேரளத்து நண்பரும் தலைவருக்கு பிறந்தநாள் அன்று போட்டோக்களை நாங்கள் எடுத்தோம். இன்னும் கோபாலபுரத்திலே அந்த போட்டோக்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட அவருடைய வயது 40-42 இருந்து கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டு காலம் அவர் பிறந்த நாள் விழாவில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நான் பெற்றிருக்கிறேன். ஒரே ஒரு ஆண்டு தவறிவிட்டது. அது நெருக்கடி காலத்தில் நான் வேலூரிலே மிசா கைதியாக இருந்த பொழுது அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இங்கே கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அங்கிருந்தும் அவருடைய வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். கலைஞர் அவருடைய 92 வயது என்கிறார்கள். ஆனால் அவரை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. காரணம், ஒரு தலைவருக்கு எது இருக்க வேண்டுமானால் முதலிலே சாரிஸ்மாட்டிக், முதலிலே ஒரு தலைவருக்கு கவச் இருக்க வேண்டும். அது நம்முடைய தலைவருக்கு இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் யாராவது அவரை தாடியோடு பார்த்திருக்கிறீர்களா? ஒரு நாளைக்கு 2 தரம் கூட ஷேவ் பண்ணுகிற இந்த வயதில் ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். அவர் பக்கத்தில் உட்கார்ந்தால் நாங்க தான் டல் ஆகிறோமே தவிர அவர் டல் ஆகுவது கிடையாது. ஆக ஒரு லீடருக்கு முதலில் இருக்க வேண்டியது சரிஸ்மாட்டிக், ஒரு அழகு, ஒரு கம்பீரம், ஒரு கவர்ச்சி, ஐயோ தொட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம், அது இருந்தாதான் அவர் தலைவர். நல்ல தூங்கு மூஞ்சி மாடு மாதிரி இருந்தான்னா அவர் தலைவர் அல்ல. இரண்டாவது தலைவருக்கு இருக்க வேண்டியது ஐடியலிஸ்டிக், கொள்கை. அந்த கொள்கையை இன்றைக்கும் அவர் என்றைக்கு அடி எடுத்து வைத்தாரோ பொது வாழ்க்கையில் என்ன கொள்கைக்கு, அந்த கொள்கையிலே எந்த சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறவர். மூன்றாவது பிராக்மேட்டிக், அதாவது கொள்கையை செயலாக்குகின்ற திறன். இதை ஈடு இணையற்று இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். எனவே 92 வயதிலும் இளமை மாறாமல் சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான். பொதுவாக 92 வயது என்றால் பல பேருக்கு கண் தெரியாது, காது கேட்காது, கை நடுங்கும், கால் பின்னும், இருக்கிற இடம் எழுதுக்க முடியாது. ஆனால் நம்முடைய தலைவர் அப்படி அல்ல, இயங்குகின்ற தலைவர். 92 வயதிலும் 5 மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடிய தலைவர், 6 மணிக்குள்ளாக பத்திரிகைகளை படிக்கிற தலைவர், 8 மணிக்குள்ளாக குடித்து டிபன் சாப்பிட்டு முடிக்கிற தலைவர், 8:30க்கு விருந்தினரை வருகிறவர்களை பார்க்கிற தலைவர், 10 மணிக்கு அறிவாலயம் போகிற தலைவர், மீண்டும் மாலையிலே அதை தொடர்ந்து நடத்துகிற தலைவர். இன்றைக்கும் உடன்பிறப்பு மடல் எழுதுவதற்கு தவறாத ஒரு தலைவர். அந்த தலைவர் நம்மிடத்தில் இருக்கிறார். காரணம், அவருக்கு அந்த தான் வயதானவன் என்று எண்ணுவது கிடையாது. உணர்வு எவனுடைய உள்ளத்தில் உணர்ச்சி இல்லையோ, தளர்ச்சி இல்லையோ, அவனுடைய உடலில் தளர்ச்சி வராது. கலைஞருடைய உள்ளத்தில் என்றைக்கும் தளர்ச்சி வந்தது கிடையாது. அவர் இன்னும் சொல்ல போனார், ஒரு படி மேலே போய் இந்த வயதில்
92 வயதில் ஒரு இயக்கத்தை கட்டுக்காப்போடு நடத்துகிற தலைவர் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே கிடையாது. உலகத்திலே கிடையாது. அதைவிட இன்னொரு பெரிய ரகசியம், இந்த 92 வயதிலும் முந்த நாள் காலையில் நான் போனேன். கொஞ்சம் மாலையில் பாரியா என்னன்னார். என்னங்கன்னு கேட்டேன். நான் இப்பொழுது ராமானுஜருக்காக நான் திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். 92 வயதில் ஒரு படத்துக்கு திரைக்கதை எழுதுகிற ஒரு மகத்தான, என்ன அலற்று, என்ன பெருமை, ஆரிச்சு போகுது. சில பேர் சொல்றாங்க தலைவர் அது எழுதிட்டாரு, எல்லா கொள்கையை விட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கல்ல, தலைவர் அவர்கள் இந்த கொள்கையை இன்றைக்கு நேற்றல்ல, நான் அவருடைய பவள விழா ஒரு 19 வருஷங்களுக்கு முன்னாலே நடந்தது, 1999. அந்த பவள விழா மலரில் அவர் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியை தெரிவிக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், நேற்று நான் எடுத்து படித்து பார்த்தேன். மகாவீரர், புத்தர், ராமானுஜர், இயேசுபிரான், நபிநாயகம் போதித்த நல் இணக்கமும் ஜாதி பேதமற்ற சமத்துவ சமுதாய உணர்வும். இவர்கிட்ட என்ன எடுக்கிறேன்னு கேட்கிறாருன்னா, அவர்கள் எல்லாம் என்ன போதித்திருக்கார்கள்? போதித்த நல் இணக்கமும் ஜாதி பேதமற்ற சமத்துவ சமுதாய உணர்வும் பெரியார் அண்ணா வழியில் வந்த என்னை கவர்ந்த காரணத்தினால் அவர்கள் நெழி நின்று ஆட்சி சக்கரத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ராமானுஜருக்கு இவர் வசனம் எழுத போகிறார், திரைக்கதை எழுதுகிறார் அல்ல. ஆனால் 1999 என்னுடைய நெஞ்சில் யார் யார் பதிந்திருக்கிறார்கள் என்று எழுதுகிற பொழுது ராமானுஜரை எழுதியிருக்கிறார். காரணம், ராமானுஜர் இந்த காலத்தில் அல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை கூப்பிட்டு பூணூல் போட்டு அவனுக்கு வேதம் கற்பித்தான் என்பது சாதாரணம் அல்ல, மகத்தான புரட்சி. அவருடைய குருநாதர் மந்திரத்தை சொல்லி, யாருக்கும் சொல்லாது, சொன்னால் நரகத்துக்கு போவாய், சொல்லாவிட்டால் மோட்சத்துக்கு போவாய் என்று சொன்ன பொழுது கோபுரத்தின் மேலேறி எல்லோருக்கும் கேட்கும்படி மந்திரத்தை சொன்னவன். குருநாதர் கேட்டார், இது நியாயமா என்று. நான் ஒருவன் நரகத்துக்கு போகலாம், மற்றவர்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போவார்களே என்று சொன்ன ஒரு பகத்தானவர். அவருடைய கருத்தை எடுத்து எழுதுவதிலே கலைஞர் அவர்கள் தன்னையா இழந்து விடுவார்கள். பெரியாரிடத்தில் கற்ற பாடம், அண்ணாவிடத்தில் கற்ற அரசியல், இவையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ கலைஞர் அவர்கள் ஆத்திகராகிவிட்டார் என்று புலம்போதும், இல்லை எழுதலாமா என்று சில சீர்திருத்த மேதாவிகள் கலைஞருக்கு அறிவுரை சொல்லுவதும் தேவையற்ற ஒன்று என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போன்றுதான் கலைஞர் அவர்கள் ஒரு ஓய்வறியாத உழைப்பாளி. நம்முடைய தளபதியாருடைய மேற்பார்வையில் ஒரு மலர் இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கிறார்கள். இக்கிம்பாத்திலே போனால் அந்த மலருடைய விலை 2000 ரூபாய்க்கு போகலாம். ஆனால் கழகத்தோழர்களுக்காக தளபதி அவர்கள் 250 ரூபாய்க்கு போட்டிருக்கிறார்கள். அந்த 250 ரூபாய்க்கு போட்டிருக்கிற அந்த மலர் ஒவ்வொரு திமுக காரன் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒன்று. அதில் அந்த மலருக்கு தளபதி அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த மலருக்கு என்ன பெயர் என்றால், ஒரு போராளியின் பயணம் என்று பெயர் வைத்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் ஒரு பெரிய போராளி. அவருடைய வாழ்க்கையே போராட்டம், அரசியல் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு எப்பொழுதுமே ஓய்வு இருக்காது. சில பேருக்கு எல்லாவற்றிலும் ஒரு சலிப்பு வரும். ஒரு வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறான், 40 வருஷம் பார்த்துட்டேன், போதும்னு போல் இருக்குன்னுவான். வேற வக்கீல் தொழில் பார்ப்பான், போதும்னு நினைக்கிறேன்னுவான். ஆனால்
போதும், இந்த சலிப்பு போதும் எனக்கு இது என்று கருதாதவன் யார் என்றால் அவன் தான் போராளி. தந்தை பெரியார் அவர்கள் உத்திரச்செட்டியை தூக்கி கொண்டு மூச்சு நிற்கிற வரையிலே இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டாரே, அவர் போராளி. பெட்ரல் கேஸ்ட்ரோ கியூபா நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை சில நேரத்தில் தந்தாலும் இன்றைக்கும் இயக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு 90 வயதுக்கு மேலே இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறானே, அவன் போராளி. இந்த சமுதாயத்திற்காக ஒரு போராளியாக இருக்கக்கூடியவர் கலைஞர் அவர்கள். எனவே 92 அல்ல 100 வயதானாலும் கலைஞர் இதிலிருந்து ஓய்வு பெற மாட்டார். அவர்தான் போராளி. தான் எந்த போராளிக்கு லட்சியம் பெரியது, வியாபாரிக்கு லட்சியம் பெரிதல்ல. எனவே லட்சியத்திலே யாருக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அதனால் தான் சொன்னார் கலைஞர் அவர்கள், நான் 100 ஆண்டு வாழ்வேன். இந்த தைரியம் வேறு எவனுக்கும் வராது. 92 வயதில் நின்றிருக்கிறவர் 100 ஆண்டு வாழ்வேன் என்றால் உயிர் மீது இருக்கிற ஆசைக்காக அல்ல, வாழ வேண்டும் என்பதல்ல, என் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது. நான் பெரியார் கொள்கையை, அண்ணா கொள்கையை நடைமுறைப்படுத்த எனக்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது என்பதிலே அவர் எடுத்த முடிவினுடைய உறுதிப்பாடுதான் 100 ஆண்டு காலம் வாழ்வேன் என்று சொன்னது. கலைஞர் எங்களுக்கு தெரியும், கலைஞர் எதை சொன்னாலும் சொல்லும், உங்க வாயால சொல்லாதீங்கன்னு, அது அப்படியே நடக்கும். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்க வாயால் சொல்லி இருக்கிறீர்கள் 100 ஆண்டு. தலைவர் அவர்களே, நிச்சயமாக 100 ஆண்டு நீங்கள் வாழ்வீர்கள். அன்பழகன் விழா எடுப்பார் என்றையும் அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதே நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது ஒன்று பார்க்கணும், கலைஞர்கிட்ட இன்னொன்னு நியூ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இப்போ எவன் கையில பார்த்தாலும் ஒரு செல்போன், ட்விட்டர், ஃபேஸ்புக், அப்புறம் வாட்ஸ்அப் இது வச்சிருக்கான். இதை பல பேருக்கு தெரியறது இல்லை. போன் எடுத்து பேசுறான், வச்சிடுறான். ஆனால் இந்த வளர்ந்து வரும் இந்த அறிவியலோடு நாம் ஒதுங்கி விட்டால் இந்த சமுதாயம் நம்மை ஒதுக்கிவிடும் என்பதற்காக அந்த வாட்ஸ்அப்பையும் ட்விட்டரையும் ஃபேஸ்புக்கையும் இன்றைக்கு கையாளுகிற 92 வயதிலே கையாளுகின்ற ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். எனவே அவருடைய இரண்டாவது ஒன்று மூன்றாவதாக சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறேன். கலைஞர் அவர்கள் ஒரு மகத்தான சரித்திர புருஷர், ஒரு சரித்திர மனிதர். சரித்திர மனிதர் என்றால் சரித்திரத்தில் பெயர் இருப்பவர் அல்ல, சரித்திரத்தில் எல்லா பெயரும் இருக்கும். அசோகன் வைத்த அசோக மரம் ஞாபகம் இருக்கும், ராஜராஜன் வெட்டிய சத்திரங்கள் கட்டிய சத்திரங்கள் ஞாபகம் இருக்கும். ஆனால் வரலாற்று சரித்திர புருஷன் என்று சொன்னால் சரித்திரத்தை உருவாக்குகிறவர்கள், சரித்திரத்தில் இடம்பெறுகிறவர்கள், இவர்களே சரித்திரத்தை உருவாக்கி காட்டுவது. அப்படி உருவாக்கி காட்டியதுதான் பலரை இந்த சரித்திரத்தை படைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆகஸ்ட் 15 கோட்டையிலே எந்த முதலமைச்சரானாலும் கொடியேற்றுகிறார்களே, நம்மூரில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலும் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அப்படித்தான் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். கலைஞர் முதலமைச்சராக பிறந்த பொழுதுதான் அந்த இந்திரா காந்தி கேட்டார்கள், அது என்ன கவர்னரே ஏற்றுகிறார், ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இல்லையா என்று கேட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சருக்கும் ஆகஸ்ட் 15 கொடியேற்றுகிற உரிமையை வாங்கி தந்து இந்திய வரலாற்றிலே ஒரு சரித்திரத்தை உற்பத்தி செய்தாரே, அது வரலாற்று சாதனை. அங்கே சரித்திர மனிதராக இருக்கிறார். அனைத்து ஜாதியார்களும் அர்ச்சகராகலாம், பெரியார் நெஞ்சில் இருந்த முள். இது பெரிய சமுதாயத்தில் மகத்தான புரட்சி, பெரும் புரட்சி. அந்த புரட்சியை சட்டமாக்கி அதிலே ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்று எப்பொழுதோ 1920 29 போட்ட தீர்மானத்தை இன்றைக்கு நடைமுறையிலே சட்டமாக்கினாரே, அது சரித்திரத்திலே அவர் செய்திருக்கிற புரட்சி. 33% உள்ளாட்சி துறையிலே பெண்களுக்கு வேண்டும் என்று கேட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு 44,143 பெண்கள் உள்ளாட்சியிலே பதவியிலே அமர்ந்திருக்கிறார்களே,
அது கலைஞர் செய்த மகத்தான சரித்திர சான்றுகள். மதராஸ் என்ற சொல்லை சென்னை ஆக்கி காட்டியவர், காவேரிக்கு நடுவர் மன்றம் கொண்டு வந்து வரலாற்றை உருவாக்கியவர், பெரியாரிலே 142 அடி தண்ணீர் நிறுத்துவதற்கு வழக்கு தொடுத்து வெற்றி கண்டவர், வள்ளுவருக்கு என்றும் நிற்கக்கூடிய குமரிமுனையிலே சிலை வடித்தவர். எல்லாவற்றை விட அம்மாமி தமிழும் மணிப்பிரவாள நடையும் பேசிக் கொண்டிருந்த திரையுலகத்தையே புரட்டி போட்டு அங்கே முத்தமிழ் பிறவி வர புது வசனங்களை புகுத்தி சினிமாவுக்கு மாறுதலை செய்தாரே, அது மகத்தான செய்தி. எல்லாவற்றையும் விட மத்தியிலே குவிந்திருக்கிற அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக பெரும் போராட்டத்தை நடத்தியவர். அதனுடைய பெரும் பங்கு சாதனை கலைஞர் தான். இதை நான் மட்டும் சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 24 ஆண்டு காலம் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த ஜோதி பாசு அவர் கலைஞருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினார். அதில் சொன்னார், மிஸ்டர் கருணாநிதி has been dominating the political scene of the state for well over 3 decades. அப்பொழுது பவராக எழுந்தது. அதுக்கு அடுத்து சொல்லுகிறார், he is also influential figure in the national politics. அதை அடுத்த வரி சொல்லுகிறார், is advocacy of the reconstructing of the center state relation deserve special mention. மத்திய மாநில உறவுக்கு அவர் எடுத்த முயற்சி குறிப்பாக சிறப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்று 24 ஆண்டு காலம் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த ஜோதிபாஸ் அவர்கள் கலைஞரை புகழ்ந்திருக்கிறார்கள். ஆக இவ்வளவு செய்திருக்க சரித்திரத்திலே படித்து காட்டியிருக்கக்கூடிய மகத்தான தலைவர் அவர்கள். எனவே நான் தலைவர் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், தலைவர் அவர்களே, ஒரு தொண்டன் தலைவரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ப்ளவுனிங் என்கிற ஒரு அறிஞன் சொன்னான். நாங்கள் எங்கள் தலைவரை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், அவரது உள்ளத்தில் நாங்கள் வாழ்கிறோம், அவரது மொழியை நாங்கள் கற்கிறோம், அவரது உச்சரிப்பை பின்பற்றுகிறோம், அவரது வாழ்வு முறை எங்களின் நெறிமுறை என்று வாழ்விலும் மரணத்திலும் முடிவு செய்திருக்கிறோம் என்று ப்ரௌனிங் தன் தலைவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னான். அதையே நாங்கள் பதவி பிரமாணமாக ஏற்று எங்கள் வாழ்விலும் எங்கள் மரணத்திலும் தலைவா உன்னோடு நாங்கள் இருப்போம், எங்களை வழி நடத்துங்கள் என்று கேட்டு பல்லாண்டு வாழ தமிழகம் செழிக்க நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.